ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. நம்ம கிச்சனெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வேலைகள்லாம் செய்யணும். ஆனால் ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம சமையல் செய்யலாம். நம்ம வந்து சர்ச்சில் இன்றைக்கி சாப்பாடு ஒரு ஃபங்க்ஷன், அதனால் சாப்பாடு அங்கே போகிறோம். அதுக்கப்புறமா வாட்டர்மிலனா எல்லாருக்கும் நேற்று வாட்டர்மிலன் சாப்பிட்டு நேற்று அதுக்கு அதில் வேறு மிராண்டா வேறு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இங்கே நம்ம கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் கிடச்சிது. அவன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி லைட்டு போச்சு. அச்சோ ஃபெமினா எல்லோரும் 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல ஒரு போட்டியில் சேர்ந்துருக்காங்க, போட்டிக்கு போயிருக்காங்க. பைபிள் கொண்டு வரலையா நீ சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிருக்கு. அது நீ கொண்டு வரலையோ? எனக்கு ஃபஸ்ட்டு இது வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிடச்சிது. அப்படின்னா ரொம்ப சின்னது. இதுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய பைபிளே சின்னது பாங்க. இப்போ பாருங்கள், இந்த பைபிள் கலர் அழகாக இருக்கும். அதனால இதே போதும் நான் கொண்டு போகிறேன்ட்டு டெய்லி கொண்டு போட்டுருக்காங்க. அப்புறமா வந்து பாருங்கள், 2 பிடிச்சிருக்காங்க. பைபிள் கொண்டு வரல, பெரிய பைபிள் காணவில்லை. கொண்டா பைபிள் மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்காடா பைபிள் மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே வச்சுருப்பா. சரி, ஓகே, அதை நம்ம தேடி பார்க்கலாம். நம்ம வந்து காலையில் இன்றைக்கி பெரிய அளவில் வேலைகள்லாம் இல்லை. ரொம்ப இன்றைக்கி மாவு வந்து இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு தோசை எல்லாம் மாவு ஜூஸ் குடிக்கண்டாண்டா இந்த மாதிரி இருக்குது. அப்புறமா நம்ம வந்து பேரக்காய் அன்றைக்கி வந்து ஏலம் முடித்தோம். பேரக்காய் கேட்டா பேரக்காய். அப்புறமா அங்கே வந்து வடை, டிஃபனில் காலையில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் ஏதாவது தருவாங்க. அதில் வடை சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து எத்தனை இருந்தா மொத்தம் 4 ஏலம் வச்சுருக்காங்க. இன்னும் டீ போட்டு சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வேலைகள்லாம் நடக்க போகுது. ஏன்னா வந்து ஜூஸ் தடா. சரி, ஓகே, இனி இது கூட இல்லைன்னா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்க்கலாம். சரியா? இங்கே வந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு வேண்டி கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம வந்து 2 பைக் இருந்தது. அந்த ஒரு பைக்கை வந்து கேரளாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு பைக்கு தான் இருக்குது. அதனால வந்து சரி காரில் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வெயிலுக்கு கார் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஏசியும் போட்டுட்டு போகிறதுக்கு. நான் வந்து பைக்கில் போகணுன்னா இப்போ நிறைய ட்ராவலெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன். பைக்கில் அவ்வளோ வெயிலாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து டவுனுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா 3 நாள் காரியம் வந்து செய்யணும் அப்படின்னு உண்டு நான் மட்டும்தான் போவேன். ஒரு காரியத்துக்கு வேண்டி டவுனுக்கு போகிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பேங்குக்குனாலும் சரி தான். எக்ஸ்ட்ரா ஏதாவது காரியங்கள் இருந்து அப்படின்னா அதை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போவேன். இப்போ நேராக வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டோம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ராஃபி இருக்குது. சர்ச்சில் வந்து வாங்குவாங்கெல்லாம், சர்ச்சுக்குன்னு கிடைக்கக்கூடிய ட்ராஃபியெல்லாம் இங்கே வந்து வச்சுட்டாங்க. அங்கே சர்ச்லேயும் நிறைய இருக்குது. அது போக இங்கே பிள்ளைங்க அதை பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சே இருப்பாங்க இவ்வளோ ட்ராஃபி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இங்கே வரப்போ இது இல்லை. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் என்னென்னா கொஞ்சம் வேலை இருக்குது. மேலே ஹஸ்பண்ட் அந்த வேலை செய்வாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்கோம். காரில் வந்தோம். 2 பேர் பைக்கில் வந்தோம். காரை இங்கே விட்டுட்டு போனோம். அங்கே கார் எடுத்துக்கு வசதி கிடையாதா, அதனால ஹோட்டலில் அறுத்துட்டு என்ன இது மாற்று குத்தியா மதி. அது குளிப்பாட்டிடாத. நமக்கு காய்ச்சல். இங்கே வா, மேலே தண்ணி படக்கூடாது. சரியா? இதில் இவ்வளோத்துக்கு அரைச்சிட்டு இருந்தோம். இது கேப்பில்ல இவ்வளோத்து அரைச்சிட்டு ஜாயின் போட்டோம். கம்மி இல்லை.